நம்ம இன்றைக்கி வந்து கார்டனில் இருந்து பறிச்சுட்டு வந்த புதினா இருக்குல்ல, அதுவும் பச்சை மிளகா இருக்குது, அதுவும் எப்படி வச்சு சட்னி ரெடி பண்ணுறதுனோ, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் வந்து பீச் போயிருந்தோம், அந்த வீடியோ. அதுக்கப்புறம் ஆலோவேரா பவுடர் இருக்குல்ல, அது வச்சு தான் என்னென்ன வீடியோஸ் வருதுன்னு காமிக்க போகிறேன். ஆலோவேரா பவுடர் வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்ணி காமிக்கலான் இருக்கேன். ஏன்னா வந்து சிலவங்களுக்கு ஆயில் ஹீட் பண்ணி தேய்ச்சல ஹேர் ஃபால் ஆகிடும். இது வந்து ஹீட் பண்ணாமல் இன்னொரு மெத்தடில் வந்து ஆலோவேரா வந்து பவுடர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். இதில் வந்து நான் கார்டன்லேருந்து மின்ட் இருக்குல்ல, அதை நிறைய பறிச்சுட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 1 பாட்டில் தான் வச்சுருந்தேன், இப்போ வந்து 3 பாட்டில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா வருது, ஆனால் சூடு டைம் எப்படி வருதுன்னு தெரியல. பட் இப்போ ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றத பிடிக்கும். நம்ம வீட்டில் சின்ன ஒரு பாட்டில் வச்சு அதில் வர சட்னி நல்லாயிருக்கும். நாங்கள் இதுவரை கடையிலேருந்து வாங்கினதில் வந்து இதுவரை சட்னி வச்சது கிடையாது. பட் இப்போது அந்த வீட்டில் வாங்கியிருக்கோம், வளர்த்துருக்கோம்ல, இதில் உள்ளதெல்லாம் சட்னி வச்சு பார்த்தா எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க, டேஸ்ட்டாகவும் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிண்டை பறிச்சுட்டு வந்தோடனே அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் வந்து ஊற வைக்கணும். ஏன்னா வெளியே அந்த பொடி மண், தூசி மண்ணெல்லாம் அடிக்கும்ல, அப்போ வந்து தண்ணியில் ஊற வைக்கும்போது அது வந்து அதோட எல்லா மண்ணுமே போய்டும். நம்ம உடனே வாஷ் பண்ணும்போது கூட சில நேரம் அது கரெக்டாக போகாது. நீங்கள் ஊற வைக்கும்போது அதில் உள்ள எல்லா தூசியுமே உங்களுக்கு போயிடும். இப்போ வந்து சட்னி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகு, அப்புறம் வந்து பெரிய வெங்காயம், கொஞ்சமாக புளி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இதோட திக்னஸ்க்காக வந்து நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமாட்டு கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா புதினா, அதுவும் போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கொஞ்சம் வந்து லைட் தீயில் வச்சு நீங்கள் வந்து இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து நம்ம மல்லித்தழை இருக்குல்ல, அது கூட போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாமே நம்மளோட டேஸ்ட்டுக்கு போட்டோம்னா அது வந்து கொஞ்சம் ஒன்று போட டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் மாறும். கடலைப்பருப்பு இல்லாதவங்க பொட்டுக்கடலை இருக்குல்ல, அதுவும் போடலாம், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சம்டைம் தேங்காய்க்கு பதிலாக கூட நீங்கள் பொட்டுக்கடலை போடலாம், அந்த திக்னஸ் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு நல்லா அதை வதக்கி மிக்ஸியில் அடிச்சு எடுத்துக்கோங்க. மத்தியானம் எங்களுக்கு சாப்பாடு ரைஸும் சிக்கன் குழம்பு வச்சு, அதுக்கப்புறம் அந்த அகார் வச்சு கொஞ்சம் ஜெல்லி பண்ணியிருந்தோம். அது அப்பப்போ இப்போ பண்ணிகிட்டே இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறதுனால. ஆரஞ்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால சரி ஓகே ஆரஞ்சு ஜூஸ் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கோம். எக்கும் அப்புறம் வந்து மின்ட் சட்னியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு, பாத்திரம்லாம் சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் டைம் வந்து பீச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு பீச்சுக்கு போயிட்டு. சரி ஓகே பீச் போகலான்னா தண்ணி வந்து ரொம்ப உள்வாங்கி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி போகும்போது இந்த பாறை எதுவுமே தெரியாது, இந்த ராக் எதுவுமே தெரியாது நமக்கு. பட் இந்த தடவை வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. பிள்ளைங்களும் ஜாலியாக இருந்தாங்க. அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன நண்டு எல்லாமோ பிடிச்சிட்டு வந்தாங்க. அவங்க வந்து அதில் கொஞ்சமாக தண்ணி கட்டி கிடக்கும்ல, அந்த இடத்துல போய் குட்டி குட்டியாக நிறைய நண்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சில ஷெல்ஸுக்குள்ளாடி நண்டு வந்து போய் இருந்துச்சு. அதுவும் பிள்ளைங்க வச்சுருந்தாங்க. ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம், சன்லைட் கொஞ்சம் அந்த மூடுற டைமாக இருந்துச்சு. ஆனால் ஆட்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. பீச் சைடு நிறைய இருந்தாங்க, பேக் சைடு வந்து கொஞ்சம் கம்மியான ஆட்கள் தான் இருந்தாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் இருந்து ஜாலியாக எப்படி விளையாடலாம்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். குட்டி பிள்ளை தண்ணியில் போக மாட்டான், அவளுக்கு ரொம்ப பயம் பீச் தண்ணியில். வீட்டில் மண்ணில் விளையாடுவோம், அதே போல் பீச்சில் போனால் வந்து ரொம்ப விளையாட மாட்டாள். சரி எல்லா இடமும் சுற்றிட்டு வந்தாச்சு, ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அந்த உப்பு காற்றுல ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே சாண்டில் போடலாம்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்து சந்தனம் தான் இது. இந்த கல்லும் இந்த தடவை தான் வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். போட்டு பையன் தான் வந்து நல்லா உரசி கொடுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதை தூக்கி ஃபேஸில் போட்டாச்சு. ஃபேஸில் போய் நைட் ஃபுல்லாக போட்டுட்டு படுத்ததுக்கப்புறம் தான் மார்னிங் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இல்லைன்னா அந்த உப்பு தண்ணி அப்படியே ஃபேஸில் அப்படியே ட்ரை ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கும். ஆலோவேரா பவுடர் எப்படி மேக் பண்ணதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீட்டிலே ஆலோவேரா செடி நிற்கிது, அதுலேருந்து தான் எடுத்துக்கிட்டேன். நைட்டே கட் பண்ணி அதில் வந்து ஒரு மாதிரி ஒரு எல்லோ கலரில் ஒரு லிக்விட் வரல, அது வரதுக்காக வந்து கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் கட் பண்ணி வைக்கணும். நைட் கட் பண்ணி வச்சிங்கன்னா மார்னிங் இது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 2 இது தான் எடுத்திருந்தேன். சரி ஓகே இதில் பவுடர் நிறைய வரும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்பூன் அளவு கூட வராத மாதிரி இருந்துச்சு. அதை ட்ரை பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே இன்னொரு 4 கூட பறிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து நெக்ஸ்ட் டே அதுக்கடுத்து திரும்ப பண்ணிட்டு இருந்தேன். சைடில் முள் வேணுமானா எடுத்துக்கலாம், இல்லை முள்ளோடு இருக்கலாம். அதுக்கப்புறம் கட்டிங் போர்டில் வச்சு கட் பண்ணல, ஏன்னா சம்டைம் அது ரொம்ப கிள்ளுன்னு ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கையிலே தான் வச்சு கட் பண்ண ஆரம்பித்தேன். அதை கட் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும் சொல்லுவாங்கள்ல. ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு 7 தடவையாவது வாஷ் பண்ணணும். நம்ம ஜூஸ் குடிக்கிறதா இருந்தால் கூட அவ்வளோ டைம் வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் இதில் ட்ரேயில் வச்சுருக்கனால அப்படியே வச்சு தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து ஒரு கிளுப்பு வரோம்ல, அந்த கொலை வரது ஸ்டாப் ஆகிறது வரைக்கும் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகணும்.
தண்ணி வந்து நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு இதை வந்து ஒரு தட்டில் வச்சு நம்ம வெளியே என்ன பாத்திரத்தில் வந்து காய வைக்க போகிறோம் அந்த தட்டில் ஒன்று பீஸாக எடுத்து வைக்கணும். சேர்த்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வைக்காமல் தனித்தனியாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து சீக்கிரம் காயும். குவைத்தில் அடிக்கிற வெயிலுக்கு 2 டேஸில் அது காஞ்சி கிடச்சிடுச்சு எனக்கு. நான் வந்து அந்த காய வைக்கிற வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஏன்னா அந்த வெயிலில் போகும்போது நமக்கு எப்படா அதை வெளியேண்டு உள்ளே வந்துடும்னு தோணும். அதில் வந்து அதை நான் அதில் வீடியோ எடுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப அழகாக காய வச்சுட்டிங்கனாலே போதும். ஒத்து சின்ன க்யூப்ஸாக இருந்தாலும் சரி பெரிய க்யூப்ஸாக இருந்தாலுமே சரி அழகாக ட்ரை ஆகி வருது. நான் நினச்சி ஒருவேளை அது ஜெல் உள்ளாடி இருக்க ஜெல் எல்லாம் ஒருவேளை ட்ரை ஆகாதோ அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி எதுவுமே இல்லை. நம்ம உடச்சி பார்த்தால அது அழகாக உடஞ்சி வந்துச்சு. அந்த இவ்வளோ தான் கிடச்சிச்சு. ஒரு 6 லீவ்ஸ் இருந்தோம். அந்த 6 லீவ்ஸில் இந்த மாதிரி இவ்வளோ தான் கிடச்சிச்சு. இதை வச்சு பவுடர் பண்ணும்போது ஒரு 3 ஸ்பூன் போல் தான் வந்துச்சு. பட் ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கு இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் போடும். உங்களுக்கு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஃப்ரிட்ஜில் எதுவும் ஸ்டோர் பண்ண வேண்டாம். நீங்கள் வெளியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது நீங்கள் வந்து ஆயில் கிடைக்கலாம். இல்லை ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறேன். ஆயில் தான் எனக்கு மெயின் அது தேவைப்படுது. உங்களுக்கு எந்த மாதிரி தேவைன்னா செய்து வச்சுக்கோங்க. செய்து வச்சுட்டு நீங்களே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சோன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.